singers, welcome to Sing Easy. இன்னைக்கு நம்ம அனல் மேலே பனித்துளி இந்த சாங் தான் பார்க்க போறோம். இந்த பாட்டை வந்து எப்ப கேட்டாலும் வந்து நமக்கு ஒரு மனசுக்கு இதமான ஒரு சாங்னு சொல்லலாம். பட் இந்த பாட்டை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, நம்மளால பாட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். இந்த வீடியோல எப்படி இந்த சாங்கை சிம்பிளா அண்ட் ப்ரொஃபஷனலா பாடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாங்கோட பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஃப், அதாவது நீங்கள் ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தன்புரா ட்ராய்டு அந்த மாதிரி நிறைய தம்புரா அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் எஃப் ஸ்ருதி செட் பண்ணி இந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகலாம். அனல் மேலே பனித்துளி, பனித்துளி இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா பனித்துளி அப்படி பிளெயினாக இல்லாமல் ஒரு கிளைடு மாதிரி எண்ணில் வருது. அது எப்படி பாடணும்னா பனித்துளி அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் லைன் அலை பாயும், அலை பாயும் அப்படி இல்லாம அலை பாயும் ஒரு ஃபீல் அந்த இடத்துல கொடுக்குறோம். அலை பாயும் ஒரு கிளி, கரெக்டாக அந்த ஸ்ருதியில் அப்படியே மேட்ச் ஆகணும். அடுத்த லைன் மரம் தேடும் மழை துளி, அதே டியூன் தான் இங்கேயும். அடுத்த லைன் இவைதானே, அதே மாதிரி தான் தானே ஒரு ஃபீல். இவள் இனி நீ, கரெக்டாக அதில் சேரணும். ஓகே, இப்போ இந்த 4 லைனை நீங்கள் என் கூட சேர்ந்து பாட போறீங்க. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவள் இனி. ஓகே, இப்போ அடுத்த லைன் வந்து கொஞ்சம் ஹையா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இமைரண்டும் தனித்தனி, இதுலயுமே எண்ட்ல வந்து பிளெயினா இல்லாம ஒரு கிளைட் மாதிரி கொடுக்குறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம ஸ்லோவா பார்ப்போம். இமைரண்டும் தனித்தனி, அந்த மாதிரி ஒரு கிளைட். அடுத்த லைன் பூரக்கங்கள் பூரை பனி, இந்த கிளைட் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க வந்து போல்டான வாய்ஸ்ல தரக்கூடாது. எப்படின்னா மற்ற வேர்ட்ஸ் பாடுற மாதிரி பூரை பனி அப்படி போல்டா கொடுக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஹஸ்கியான வாய்ஸ்ல எண்டிங் எல்லாமே சாஃப்டா பாடதான் அந்த சாங்கோட ஃபீல் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து இது ஒரு லவ் சாங், அதனால வந்து நம்ம அந்த ஃபீல் ஆஃப் த சாங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 2 லைனை நீங்க என் கூட சேர்ந்து பாட போறீங்க. இமைரண்டும் தனித்தனி பூரக்கங்கள் உரைப்பனி. அடுத்த லைன் எதற்காக, இந்த எதற்காக இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படி இல்லாம ஒரு கிளைட் மாதிரி மேலே போகுது. எதற்காக அப்படி, எதற்காக தடை நீ, இது கேட்கும் போது நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம அதை ஸ்லோவா பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பா உங்களால பாட முடியும். லெட்ஸ் பிகின் அகைன். எதற்காக தடை, இது வரைக்கும் சிம்பிளா. அடுத்த லைன் நீ, அந்த நீங்கிற வார்த்தை நீ அப்படி இல்லாம நீ நீ அப்படி அந்த மாதிரி சாஃப்டா ஃபேட் அவுட் பண்ணணும். ஃபேட் அவுட்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் எண்ட்ல. ஸோ அதுதான் அந்த சாங்கோட ஃபீலை வந்து கொடுக்குது. ஸோ இந்த லைனை திருப்பி பாடுறேன். எதற்காக தடை நீ நீ. ஓகே, இப்போ இந்த பல்லவியை ஃபுல்லா நீங்க என் கூட சேர்ந்து ஸ்லோவா பாட போறீங்க. ரெடி? அனல் மேலே பனித்துளி,
பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவள் இனி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் முறைப்பனி எதற்காக தடை ஓகேங்களா? இப்போ வந்து இதே லைன்ஸ் வந்து திருப்பி இன்னொரு தடவை அந்த சாங்கை ரிப்பீட் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து ஒரு சில சங்கதிஸ் ஆட் பண்ணுவாங்க. சங்கதிஸ்னு ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த லைனை திருப்பி பாடும்போது ஒரு சில இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். அனல் மேலே பனி துளி, இந்த இடத்துல வந்து ஒரு சங்கதி வருது இல்லையா? இது கேட்கும் போது ஒரு கர்நாடிக் மியூசிக் தெரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இதை எப்படி நான் வந்து ஸ்லோவா பாடி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கிறத இப்போ சொல்லித்தரேன். அனல் மேலே, இது சேம் தான். பனி துளி கபரிசானி, இதுதான் இதோட நோட். இது நீங்க வந்து ஸ்வரமா வந்து கத்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் வந்து அதை ஸ்லோவா ஈல கூட பாடலாம். இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஆகாரமோ லீகாரமோ கொடுத்து அதை பாடி ஸ்லோவா பாடி அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதை உங்களால பெர்ஃபெக்டா பாட முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது பேர் தான் வந்து பிரிஹா அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடிக் மியூசிக்ல. நிறைய பாட்டுல இந்த மாதிரி ஃபாஸ்டா சில நோட்ஸை பாடுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை வந்து ஸ்லோவா ஃபர்ஸ்ட் பாடி பார்த்து அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடை வந்து ஒரிஜினல் ஸ்பீடுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை திருப்பி பாடுறேன். அனல் மேலே பனி துளி, இப்படிதான் ஸ்லோவா பாடி ஃபாஸ்டா பாடி பார்க்கணும். அலை பாயும் ஒரு கிளி, இது அதேதான். அடுத்த லைனும் இதே மாதிரி வருது. மரம் தேடும், இந்த மரம் தேடும்ல ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. மரம் தேடும் அப்படி இல்லாம மரம் தேடும், இது ரொம்ப ஈஸி தான். தேடும் மழை துளி, அதே சங்கதி தாங்க வருது. அந்த மாதிரி ஸ்லோவா பாடி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இவைதானே இவள் இனி, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதே டியூன் தான் ரிப்பீட் பண்ண போறாங்க. இப்போ பல்லவி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாங்கோட சரணமுக்கு போக போறோம். இந்த சாங்கோட சரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிட்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனல் மேலே அப்படிங்கிறது பேஸ் வாய்ஸ்ல இருக்கா, திடீர்னு வந்து என்ன காற்றின் அப்படி ஹை பிட்ச்ல ஆரம்பிக்கும். இந்த ஹை பிட்ச்ல ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா அந்த பிட்ச்ல இருந்து கொஞ்சம் கீழேயோ இல்லாட்டி அதை விட கொஞ்சம் மேலேயோ அப்படி எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னா அதுவுமே வந்து நீங்க இந்த ஸ்ருதி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து அனல் மேலே பண்ணிட்டு கீழே இருக்கா, இதை வந்து அப்படியே ஹைல எடுக்கணும். எந்த இது வந்து பா ஸ்வரத்துல வந்து இந்த சாங் வந்து எடுக்கிறாங்க, ஹைல இருக்கிற பால. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ருதி பாக்ஸோட சேர்ந்து ஒரு பா என் கூட சேர்ந்து பாடுங்க. சா பா பா, இப்போ வந்து அந்த எந்த காற்றுன்னு எடுக்க போறோம். எந்த காற்றின் அலாவலில், இந்த லைன்லயும் வந்து நிறைய சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்லோவா பார்க்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணலாம். ரெடி? எந்த காற்றின் அந்த ட்ரிங்கிறதுல 2 நோட் வருது, நோட் பண்ணீங்கன்னா தெரியும். எந்த காற்றின் அலாவ, இந்த அலாவலிங்கிற வார்த்தை ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. நீங்க ஒரு ஹஸ்கியான வாய்ஸ்ல இந்த வார்த்தையை வந்து கொண்டு போகணும். அலாவ அப்படி இல்லாம அந்த லில் அப்படிங்கிறதுல நிறைய நோட்ஸ் இருக்கு. அது எப்படி பாடணும்னா அதோட நோட் என்னன்னா கசா கசானி, இது அப்படியே ஸ்லோவா பாடி பாருங்க. இதை வந்து நீங்க இ இல்லாட்டி ஆல கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து இல்ல பாடுங்க.
அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த லைனை ஃபுல்லா பார்க்கலாமா? எந்த காற்றின் அலாவலில். இப்போ இதை வந்து ஒரிஜினல் ஸ்பீட்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எந்த காற்றின் அலாவலில். அந்த மாதிரி ஃபாஸ்டா கொடுத்துருவாங்க. இதை நீங்க ஸ்லோவா பாடினாதான் உங்களால ஃபாஸ்டா பாடும்போது பெர்ஃபெக்டா பாட முடியும். இல்லைன்னா வந்து அந்த நோட்ஸ் வேற எங்கேயாவது போய் ஸ்லிப் ஆகி அதை வந்து எங்க தப்பா போயிடுங்க டியூன். ஓகே, அடுத்தது மலரிதழ்கள். அதே மாதிரி இதுலயுமே வந்து மலரிதழ்கள் ஒரு 3 நோட் வருது. மலரிதழ்கள் விரிந்திடுமோ விரிந்திடுமோ. இதுதான் இதோட டியூன். இப்போ திருப்பி நான் ஸ்லோவா பாடுறேன், என் கூடவே சேர்ந்து பாடுங்க. எந்த காற்றின் அலாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ. ஓகே, இப்போ அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்த லைன் இதே டியூன் தான், ஸோ ரொம்ப ஈஸியாக பாடிடலாம். எந்த தேவ வினாடியில் மன அறைகள் திறந்திடுமோ. இப்படிதான் வந்து இந்த சாங்கை ஸ்லோவா அப்ரோச் பண்ணணும். இதை வந்து ஒரிஜினல் ஸ்பீட்ல நம்ம எப்படி பண்ணுறது நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகே, அடுத்த லைன். ஒரு சிறு வலி. இந்த ஒரு சிறு வலி வந்து எப்படின்னா திடீர்னு ஒரு ஜம்பிங் நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சால இருந்து காக்கு போவாங்க. நீங்க அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அதை எப்படி பாடுங்கிறது ஸ்லோவா சொல்றேன். ஒரு சிறு வலி சகமா. அந்த நோட்டே வேணாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஜம்பிங் நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சிறு வலி இருந்ததுவே. இந்த இருந்ததுவே வந்து பிளெயினா இல்லாம ஒரு கிளைட் கொடுக்குறாங்க. இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே. இங்கேயுமே வந்து நிறைய மாடுலேஷன் இருக்கு. இதை ஸ்லோவா பார்க்கலாம். ஒரு சிறு வலி இருந்ததுவே. அந்த கிளைட் கொடுங்க. இதயத்திலே. இதே மாதிரி டியூன் தான் திருப்பி திருப்பி வரும். கசானி. இந்த கசானி இந்த சங்கதி தான் வந்து நிறைய ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நீங்க ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இதயத்திலே. ஆனால் பாடும்போது அந்த சாங்ல ஃபாஸ்ட்டாக வந்துடும். நீங்க அதை மைனூட்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட நோட்ஸ். இதயத்திலே. அடுத்த லைன் இதே டியூன் தான். அதேதான். மயக்கத்திலே. அவ்வளவுதான். இப்போ அடுத்த ஃபைனல் லைன். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாடுலேஷன் வேரியேஷன்ஸ் இருக்கும். இல்லை ஒரே நோட்டா இல்லாம அங்கங்க மாறி மாறி வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதை வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணி பாடுறதுன்னா உடல் வந்து லின் டக்குன்னு ஹையா போகும். ஸோ இதை வந்து ஸ்லோவா ஃபர்ஸ்ட் பாடி பார்த்து அப்புறம் ஃபாஸ்டா பாடுங்க. ஒரு கிளைட். அவ்வளவுதான். இதை இப்போ ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. நீலாவின் கரை கரை. அந்த கரை கரை எப்படின்னா சா நீ த ப. ஜஸ்ட் ஒரு டிசெண்டிங் ஆர்டர் தான். கரை கரை. ஓகேங்களா? இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸோட பார்த்தோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணி பாடுறதுங்கிறத நான் ஒன் மோர் டைம் ஃபுல்லாக பாடுறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. நான் ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடில் பாடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்.
அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவள் இனி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை நீ செகண்ட் வேரியேஷன் அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவள் இனி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை நீ Now going to the charanam. எந்த காற்றின் நலாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ எந்த தேவ வினாடியில் மலரைகள் திறந்திடுமோ ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே உனதிரவிழி தடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே உதிரட்டுமே உடலின் திரை அதுதானினி நிலாவின் கரை கரை உதிரட்டுமே உடலின் திரை அதுதானினி நிலாவின் கரை கரை அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவள் இனி. ஸோ இந்த சாங்கை வந்து எப்படி ஈஸியாக பாடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சில டவுட்ஸும் இருக்குல்ல, அது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத நான் கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பாடணுங்கிற ஆசை இருக்கும். பட் நம்மளால் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும், எனக்கு வயசாகிடுச்சு இதுக்கு மேலே பாட முடியுமா அப்படிங்கிற டவுட் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சாங் கற்றுக்கணும் அப்படிங்கிற உங்கள் ஃபேவரட் சாங் லிஸ்ட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போடுற அந்த சாங் சஜஷன்ஸை பேஸ் பண்ணி நான் அந்த சாங்கை வந்து அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy to make your singing easy.